இன்னைக்கு நாம் ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு பாட்காஸ்ட் தான் பேச போகிறோம். எதுனா கிராக் அப்படின்னு ஒரு ஏஐ. நம்ம சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம், ஜெமினி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டீப் சீக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு நடுவில் அப்போ தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி கிராக் வந்துச்சு. இந்த கிராக் ஒரு 10 நாளாக எல்லாரையும் அடித்து புரட்டிகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக வலதுசாரி அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள் எல்லாரையுமே அடித்து பற்றிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அது ஒன்று சொல்லுது, மோஸ்ட் கம்யூனல் பொலிட்டீஷியன் அப்படின்னு நம்ம பிரதமரை அது சொல்லியிருக்கு. அப்புறம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுது, பச்சை பச்சையாக திட்டுது. இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. என்னடா அது, ஒரு ஏஐ எப்படி இந்த மாதிரிலாம் திட்டும். அப்புறம் அது அதுக்கு திராவிட இயக்க வரலாறுலாம் கரைச்சி குடிச்சிருக்கு. ஏதாவது சந்தேகம் கேட்டோம்னா இந்த வருஷம் இது நடந்துச்சு, இது இப்படி ஆச்சுன்னெலாம் அது சொல்லுது. இது எல்லாருக்கும் புரியல, இது நிஜமா இல்லை இது ஏதாவது ஆளுங்க அங்கே உட்காந்து டைப் பண்ணி போடுறாங்களா, உடன்பிறப்புகள் 200 ரூபா வாங்கிட்டு கிராக் ஏஐக்கு பதிலாக அங்கே உட்காந்து வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு இப்போ டவுட் வருது. அதை பற்றி நம்ம பேசிடலாம். அது என்ன உண்மையாகவே இந்த கிராக் அப்படிங்கிறது நிஜமா இல்லை ஸ்கேமா, யாராவது ஏமாத்துறாங்களா அங்கே ஆளுங்க. எலான் மஸ்க் திமுக ஐடி விங்கோட சேர்ந்து டீலிங் பேசி நம்மளெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காப்லையா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. சரி, இதை பற்றி யார்ட்டையா பேசலாம் அப்படின்னப்போ வினோத் ஆறுமுகம் அப்படின்னு சைபர் புத்தா அப்படின்னு அவர் சொல்லலாம். அவர் ஒரு சைபர் சமூக ஆர்வலர் அப்படின்னு மக்களால் அறியப்படுறவர். தொடர்ச்சியாக சைபர் உலக பிரச்சனைகளை, இணையம், அப்புறம் ஏஐ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து சாதாரண எளிய மக்களும் புரிஞ்சு கொள்கிறபடி அவங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு, எழுதிக்கிட்டு இருக்காரு. தொலைக்காட்சிகள், இணையம் அப்படின்னு தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர். அதாவது இணையம் சார்ந்த விஷயங்களில், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அவரோட பேசலாம். அவருக்கு தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த கிராக் ஒரு ஸ்கேமாக இருக்குமோன்னு எனக்கு தான் ஃபஸ்ட்டு டவுட் வந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டேன், இது பார்த்தா ஸ்கேம் மாதிரி இருக்காங்க, யாரோ உட்காந்து டைப் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அவர்கிட்டே இதை பற்றி பேசலாம் அப்படின்னா அவர்கிட்ட டைம் கேட்டேன். உடனே சந்திப்போம், நிச்சயமாக பேசலாம் அப்படின்னு ஆர்வமாக வந்திருக்காரு. ஸோ ஒரு மாங்க் ஒரு புத்தாவை சந்திக்கிறாரு இன்னைக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. தொடர்ச்சியாக நம்ம அடிக்கடி இவரை கூப்பிட்டு வச்சு நம்ம பாட்காஸ்ட்டில் ஃபன் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கிராக் பற்றி பேச போகிறோம். வெல்கம் வினோத் ஆறுமுகம். வணக்கம். எனக்குமே உங்களை மீட் பண்ணுறதுல எக்ஸைட்டடாக இருக்குது. ஆனால் முதலையே சொல்லிடுறேன், கிராக் நீங்கள் ஸ்கேமானு கேட்டீங்க. அது 200 ரூபா ஊப்பிலாம் கிடையாது. கிராக் பின்னாடி மனிதர்கள்லாம் சொல்ல, ஆனால் ஓரளவு அது ஒரு டெக்னிக்கல் ஸ்கேம் தான். அப்படியா? அதாவது இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா, நீங்க சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிருப்பீங்க, பெர்ப்ளெக்சிட்டியை யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா. அப்போ ஆனா கிராக் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷாக் வருது இல்லையா? ஆமா, கரெக்ட். ரொம்ப குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி பின்னாடி ஒரு ஆள் யாராவது உட்காந்து டைப் பண்றாங்கன்னு ஒரு ஷாக் வருது இல்லையா? ஆமா. ஆனா அங்க ஆள்லாம் யாரோ உட்காந்து டைப் பண்ணல. அந்த ஷாக்கை அவங்க செயற்கையா உங்களுக்கு உருவாக்குறாங்க. ஓகே. சோ அது இன்னைக்கு ஏஐ மார்க்கெட்ல இது ஒரு செல்லபிள் பாயிண்ட். ஓகே. ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, இது ஹியூமரஸ் ஏஐ அப்படின்றாப்புல. இந்த ஏஐக்கு உங்களை சிரிக்க வைக்க தெரியும் அப்படின்றா. எனக்கு புரியவே இல்லை, ஏஐ ஏன்டா என்னை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. பட் ஆனாலுமே இந்த மாதிரி ட்விட்டர் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ஏஐ செல் பண்ணணும். ஏன்னா ட்விட்டர் வேறு டவுனில் இருக்குது. அவன் வாங்கின எந்த காலத்தில் வாங்கினோம் அன்னைக்குலேருந்து அது ஸ்டாக்லாம் இறங்கி கீழே தான் இருக்குது. ஸோ அதை மேலே ஏற்றுறதுக்கு இந்த கிராக்கை வச்சு ஏதோ சதுரங்க வேட்டை மாதிரி ஏதோ பண்ணுறாப்புல தோணுது. இல்லை, சதுரங்க வேட்டை தான். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. இது எப்படி அப்படின்னாக்கா, இப்போ நம்ம இப்போ ஆன்லைன்ல இன்டர்வியூ எடுக்கிறோன்னு வச்சுப்போமே. நம்ம இன்டர்வியூ நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, இன்டர்வியூ ஒரு வீடியோல ஆடியோல இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க கால்ல. இப்போ பக்கத்துல புக்கு, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க அந்த கேள்விக்கு பதில் தேட உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் ஆகணும். நீங்க ரொம்ப அமைதியா இருந்தாலோ இல்ல சருன்னு சவுண்ட் வந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் வரும். அப்ப நீங்க ஒரு டெக்னிக்கலா, ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு கேம் பிளே பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு யோசிக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பீங்க. வெரி குட் क्वेश्चन அப்படி எல்லாம் பேசிட்டு, ஆனா அந்த டைம்ல கடக்குன்னு ஆன்சர் செக் பண்ணுவீங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஏஐல இது ஒரு மிமிக், இது ஜிமிக் ஒரு ஒண்ணு பண்றாங்க. ரொம்ப நாள் என்னன்னா, ஏஐ மனுஷன மாதிரியே திங்க் பண்ணணும் அப்படிங்கறதா ஏஐனுடைய டெஃபினிஷன். ஏஐனா மனுஷன மாதிரி சிந்திக்கணும்.
ஓ ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் அல்காரிதம்ஸ் வந்து மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸோ மனுஷனுடைய கான்ஷியன்ஸ் பக்கத்துல கூட போகலாம். ஓகே. ஸோ நம்மால ஒரு சில வேலைகள்ல மனிதர்களை விட கணிதம் ரிலேட்டட், ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டட்ல மனிதர்களோட கொஞ்சம் சிறப்பாக செயல்பட முடியும். ஒரு மேப்பை வந்துட்டு சென்னை ஃபுல்லாக ஒரு ரூட் கேட்டிங்கன்னா கூகுள் மேப்ஸால் சிறப்பாக செயல்பட முடியும். ஒரு மனிதனை விட அது சிறப்பாக செயல்படும். ஆனால் மனிதனுடைய ஆதார உணர்ச்சிகள் எதுவுமே இன்னும் ஏஐக்கு வரல. புரியுது. ஆனால் செல்லபிள் பாயிண்ட் என்ன தெரியுமா? எங்க ஏன் பெஸ்ட்னா, நாங்க மனிதனுடைய உணர்ச்சியை நெருங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு ஹைப்பை இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமா ஆமா. அதுக்கு அவங்க வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு யுக்தி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சாட் ஜிபிடியில் வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட்டை நீங்க எழுதுறீங்க. பட் அதை வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சூப்பராக சொன்னார். எனக்கு அது சாட் ஜிபிடியில் அசைன்மெண்ட் அவர் எழுதிட்டாரு. பட் சந்தேகம் வரும் இல்லையா பார்க்குறவங்களுக்கு, இது சாட் ஜிபிடி ஒருவேளை சாட் ஜிபிடி இந்த அசைன்மெண்ட்டா எழுதிச்சோன்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா, லாஜிக்கலா தேர்ந்தெடுத்து சில இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாரு. ஒரு விசிபிள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாரு. இப்போ நீங்க இந்த சாட் ஜிபிடி ஒரு ஹியூமன் சைக்காலஜி எடுத்து பாருங்க, சாட் ஜிபிடினா தப்பு பண்ணி இருக்காது. இது வந்து ரொம்ப நாளா ஏஐ வேர்ல்டுல ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். சரி சரி, ஒரு 2 தப்பு சும்மா தூக்கி போட்டு, சும்மா தப்பு தூக்கி போட்டோம்னா வந்துட்டு இது ஹியூமன் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. இது இப்ப கிடையாது. டியூனிங் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு ஏஐனாலே. ஆமா, அதுதான் பேஸ். அதுல வந்துட்டு என்னன்னா, ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஆப்போசிட்ல கேள்வி கேட்கற ஒரு மனுஷன் இருப்பான், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வேர்ல்டு ஃபுல்லா நடக்கும். அவங்க கான்வர்சேஷன் சாஃப்ட்வேர் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த கான்வர்சேஷன் சாஃப்ட்வேர் வைக்கிறவங்க ஃபுல்லாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க. இவன் வந்து இது மனுஷன்னு ஒத்துக்கிட்டா நீங்க உங்க சாஃப்ட்வேர் ஜெயிச்சிருச்சு. சரி. அதுக்கு அவங்க என்ன டெக்னிக்கா பண்ணுவாங்கன்னா, வேணுமனே அந்த ஆன்சர்ல தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்றது மனித இயல்புன்னு இவனை ஏமாத்திட்டு இவன் என்ன சொல்ல, ஆமா இவன் இதுதான் மனுஷனா இருக்கும், கம்ப்யூட்டர் தப்பு பண்ணாதுன்ற அந்த ஜட்ஜு கொஞ்சம் ஏமாந்தாருன்னா இவங்க சாஃப்ட்வேரை வந்துட்டு பாருங்க ஹியூமன் லெவல் சாஃப்ட்வேர்னு வித்துருவாங்க. ஸோ இந்த டெக்னிக்ல அவங்க ரொம்ப நாளாவே கூகுள்ல இருந்து எல்லாருமே இது பண்றதுதான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நீங்க கேள்வி கேட்ட உடனே அந்த ஏஐ வந்துட்டு வாய்ஸ்ல பதில் சொல்லும்போது, ஓ இட்ஸ் எ நைஸ் க்வெஸ்சன் அப்படின்னு ரொம்ப பிளசண்டா பேசும். மனுஷன மாதிரியே ஐ வில் ஆன்சர் இட் இப்படிலாம் வந்துட்டு அவங்க ப்ரோக்ராமட்டிக்கலா ஃபீட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. ஆனா அந்த வெறுமனே அந்த ப்ரோக்ராமட்டிக்கலா அது பண்றதுனாலே ஹியூமன் லெவல் கிடையாது, அது ஒரு ப்ரோக்ராம் தான். ஆமா ஆமா. இதை இவங்க இப்ப கிராக் வந்து என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட ஏஐ காம்படிஷன்ல வந்துட்டு அவர் ட்விட்டர்ல மாதிரியே ஏஐலயும் பின்தங்கிதான் இருக்காரு. அவர் அந்த அதிர்ச்சி, அவருடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இந்த அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு, இப்போ சாட் ஜிபிடியாலேயோ ஜெமினியாலேயோ கிராக் பண்றதை பண்ண முடியுமான்னா தாராளமா பண்ண முடியும். சரி. ஆனா அவங்க வந்துட்டு அப்படி அது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எத்திக்கல் ஏஐ அப்படிங்கிற முறையில் அதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நான் அடுத்து அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன், எத்திக்கல் ஏஐனா என்ன அப்படின்னு. நான் சொல்றேன், இப்ப இதே மைக்ரோசாஃப்ட்ல டே அப்படின்னு ஒரு பாட்டை வந்துட்டு வெளியிட்டாங்க. அது வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு ரேசிஸ்டிக் ஸ்லர்ரா போடுறாங்க. அந்த பாட்டை எடுத்துட்டாங்க கொஞ்ச நாள், ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. ஆமா, முன்ன பாட்டை மைக்ரோசாஃப்ட் எடுத்துட்டாங்க. இப்ப கிராக் வந்துட்டு அதையே பண்றாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஓகே. எனக்கு அதுல கூகுள் இருக்கு. கூகுளில் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அவன் வந்து நல்லது கெட்டது ரெண்டையும் கலந்து கொடுத்துருவான். நீ தேர்ந்தெடுத்துக்க உனக்கு விருப்பப்பட்டது அப்படின்னு. ஆனா இந்த கிராக் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இதுதான் உண்மை. இங்கே பாரு, இப்போ வந்து பிரதமர் வந்து பட்டப்படிப்பு படித்தாரா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது வந்து ஆமா அவர் படிச்சிருக்காரு, இந்த வருஷம் இது படிச்சிருக்காருன்னு சொல்லுச்சுன்னா அது உண்மை ஆயிடாது இல்ல. ஆமா, ஆகாது. ஆனா அது அப்படிதான் தடாலடியா சொல்லுது. இப்போ என்னன்னா, பதில் வந்துட்டு நீங்க அது ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க ரிசல்ட்டை வந்து இப்படி ஆன்சரை கொடுக்க சொல்றீங்க. ஆனா சாட் ஜிபிடியோ அவங்களோ வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா வந்துட்டு உங்களுக்கு வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க. லைக் இதுவா இருக்கலாம், இது பத்தி என்கிட்ட தகவல் கிடையாது, இதனுடைய பதில்கள் வந்துட்டு தவறா இருக்க வாய்ப்புகள் இருக்கு, ஹாலுசினேஷன் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏஐ வந்துட்டு குழப்பமான டேட்டா இருக்கும் போதுட்டு குழம்பி போய் ஒரு பதில கொடுத்துரும். அதை ஏஐ ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. ஆமா, கொஞ்சம் குழப்பி விட்டீங்கன்னா அது பதில கொடுத்துரும், ஹாலுசினேட் ஆயிடும். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இப்ப கிராக் வந்து என்ன பண்றாருன்னா, முதல் விஷயம் அது பீட்டா,
சரி. அவர் அதை லீகலா தப்பிச்சிடுவார். முதல்ல விஷயம் நான் இதை பீட்டா தான் விட்டு பாக்குறேன், இதுல வர கம்ப்ளைண்ட்ஸை வச்சு நான் கரெக்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டுவாரு. ரெண்டாவது கிராக் இயங்குற விதத்துல ஒரு சின்ன யுக்தி, இவங்களுக்கும் ChatGPTக்கும் கிராக்குக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கிராக் ட்விட்டர் யூசர்ஸ்ல இருக்கிற டேட்டாவை ட்ரெயின் பண்ணுது. ஓ, ஸோ அதை ChatGPTயோ ஜெமினியோ இன்னும் பண்ணல. மேபி நாளைக்கு ஃபேஸ்புக் இதை பண்ணலாம், கிராக் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு. ஓகே ஓகே. ஸோ ChatGPT கிட்டேயும் ஜெமினி கிட்டேயும் இல்லாத, பெர்ப்ளெக்ஸ் கிட்டேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி சோஷியல் மீடியா டேட்டா கிராக் கிட்ட இருக்கு. அதனால தான் கிராக்கால வந்துட்டு நீங்க ஒரு ChatGPTயோ ஜெமினியோ சர்காஸ்டிக்கா சொல்ல முடியாதது, அது ஒரு மேத்தமெட்டிக்கலா தான் சொல்ல முடியும். இப்போவும் கிராக்கும் மேத்தமெட்டிக்கலா தான் ஹியூமரஸும் சர்காசமும் பண்ணுது. சரி. பட் அது கிட்ட அந்த லாங்குவேஜ் ரெடியா இருக்கு, அதுல அது ட்ரெயின் ஆகிருக்கு. ஓகே ஓகே. இன்னொன்னு, நீங்க அது 200 ரூபா ஊப்பி 2 ரூபா சங்கி இல்லாத ரெண்டு வேலையும் பண்ணுது. வடநாட்டுல எல்லாம் வந்துட்டு அது ராகுல் காந்தி எல்லாம் போட்டு திட்டு அதான் அது வடநாட்டுக்கு போனா சங்கியா மாறிடுது, தமிழ்நாட்டுல மாறிடுது. தமிழ்லயே கூட வந்துட்டு ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரர் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதியை திட்டுறவரா இருப்பாருன்னு வச்சுப்போமே, அவர் போய் கலைஞரை பத்தி கேட்டாருன்னா அது வந்து கலைஞரை திட்டி தான் கொடுக்கும். அது மாதிரி யாரும் அவங்க பண்ணல. அப்படியா? ஆமா. சோ ரெண்டு டேட்டாவை உங்க ட்விட்டர்ல இருக்கிற ஃபீட் டேட்டாவை அது பார்க்கும். சரி. நீங்க கேள்வி கேட்கும் போதுட்டு அது 19 ஆன்சர் பண்றது கிடையாது. உங்க ஃபீட்ல ஒரு வாட்டி போய் அது பார்க்கும், அதுல இருந்து சிலதை அது லேர்ன் பண்ணிக்கும். பிளஸ் ஓவராலா ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறமா அது கிட்ட வேற ட்ரைன்டு டேட்டால அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும். இந்த 3த்துல இருந்து தான் அது வந்து எடுத்துட்டு வந்து ஆன்சரை கொடுக்குது. ஆனா இந்த 3த்துல இருந்து நீங்க கொடுக்கும் போதுட்டு சம் சர்டைன் ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு எதை கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்ட்டு. இன்னைக்கு கிராக்ல அந்த ரூல்ஸ் அவங்க வந்துட்டு எனேபிள் பண்ணல. அப்படியா? ஆமா. ஏன்னா இப்போ ஆக்சுவலா அது எனேபிள் பண்ணல அப்படின்னா அது அகைன் அவங்க பீட்டா வெர்ஷன் தானே சொல்றாங்க, அப்படிங்கிறாங்க. நாளைக்கு இதுக்கப்புறம் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் போய் பாலிசி டெசிஷன் எடுத்து இதை அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது ChatGPT மாதிரி மாறிடும். கரெக்ட். ஆனா இன்னைக்கு அது ChatGPT மாதிரி இயங்காது. ஏன்னா ஆனா எனக்கு என்ன பொதுவா சந்தேகம் அப்படின்னா, ஏன் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது உள்ள இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் சந்தேகமா இருக்கு. ஓகே. அது வந்துட்டு இப்போ நானே ஆக்சுவலா ட்வீட் போடணும்னு நினைச்சிருந்தேன், ஏன் இது வந்துட்டு நீங்க அலோ பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது நம்ம இப்ப நீங்க திமுக காரர்னா உங்களுக்கு வந்து திமுக ஆதரிக்கும் போது சந்தோஷமா இருக்குங்க. ஆனா அது திமுக ஆதரிக்காதுன்னு சொல்றேன் நானு. அது எப்பவுமே பண்ணிட்டே இருக்காது இல்ல, அது பண்ணாது இல்லையா. அது வேற ஒரு டேட்டாவை கொடுக்கும் போது அது அவர் ஒரு பாஜக காரரோ அதிமுக காரரோ இருக்கும் போதுட்டு அது ஆன்சரை ட்விஸ்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது ஒரு தேவையில்லாத ஒரு அரசியல் கயாட்டிக் சிச்சுவேஷனை இதுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் நெரேட்டிவ்ஸை ஃபிக்ஸ் பண்றதுல இந்த ரூமர்ஸ்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுது, சில சமயம் கெட்ட வாரத்துல திட்டுது, என்னென்னமோ பண்ணுதுன்னு வச்சுக்கீங்களேன். அப்படி இருக்கும்போது நாளைக்கு இந்த கிராக்கை பேஸ் பண்ணி நீங்க ரூமரு, பொலிட்டிக்கல் நெரேட்டிவ், வரலாறு, ஹிஸ்டாரிக்கல் ஒரு இதுவே உருவாக்க முடியும். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் இதுதான் அப்படின்ற ஒரு நரேட்டிவே செட் பண்ண முடியும்ல. தாராளமா செட் பண்ண முடியும். இப்போ நீங்களே ஒரு ட்விட்டர் பாட் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு சரி கிராக்க வந்துட்டு கிராக்னுடைய ஏபிஐ ராப் பண்ணிட்டு டீப் ஃபேக் நியூஸ் அடிச்சு தள்ள முடியும். ஆத்தாடி. அதனால தான் நான் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். அப்போ இதுல வந்துட்டு மஸ்க் வந்து உலகம் முழுக்க வலதுசாரி ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு இது ஏதோ ஃபிக்ஸ் பண்றாரா? இல்ல, அந்த ஆங்கிள் இட்ஸ் கன்ஸ்பைரசி. இன்னைக்கு என்கிட்ட ஆதாரம் கிடையாது, ஆனா நான் திரும்ப சொல்றேன், அந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சு தான் தீரணும். இத வந்துட்டு ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைலண்டா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இது ஆரம்பத்துல இவன் பீட்டா வெர்ஷன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் இப்ப வந்துட்டு அமெரிக்காவில் டெமோக்ராட்ஸ் வந்துட்டு சரி கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா ட்விட்டர் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த டெமோக்ராட்ஸ்க்கு எதிராக ப்ரோ ட்ரம்ப் நெரேஷனை ட்விட்டர்ல செட் பண்ணாங்க. செட் பண்ணாங்க. அப்படிங்கிறது வந்துட்டு இவங்க இப்பதான் ரியலைஸ் பண்ணிட்டு தாத்து புட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு எலான் மஸ்க் இஸ் இன் ராங் ரூட். அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, இஸ் டூயிங், நான் ஒரு கட்சியோட போயிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு என் ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணி கொடுக்குறேன்,
உங்களுக்கு ஆட்சியை வாங்கி கொடுக்குறேன், எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு 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 ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு ஒரு பாலிடிக்ஸை அவர் நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது கிராக் இப்படி செயல்படுறதை நீங்க வந்து அலாரமா பார்க்கணும் எல்லாருமே. ஆமா, ஆனா எல்லாரும் இது ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஜாலியா விளையாடுறது கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட் பொலிட்டிக்கல் நெரேஷனா, ஒர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் நடக்க போறதுக்கான ஒரு கிரவுண்டு. இதுல நீங்க விளையாடுறது வந்துட்டு குறைந்தபட்சம் அதை ஒரு பாசிட்டிவா யூஸ் பண்ணல அப்படிங்கறத விட்டுருமோ. ஆனா ஐ ஆம் டெல்லிங் இட்ஸ் நாட் ஃபன். ஆமா, எனக்கு இட்ஸ் நாட் அபவுட் பாலிடிக்ஸ்ங்க. மிஸ்ஜெனிஸ்டிக்கா இருக்குங்க. குயிருக்கு அதிகமா எதிர்ப்பா வர இருக்கா. ப்ரோ ஜாதிக்க ட்வீட்ஸ் போட ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு இருக்கேன். எனக்கு என்னன்னா, இது எந்த ஏரியாலலாம் ப்ராப்ளம் வரும்னா, முக்கியமா எலக்ட்ரல் மேனிப்புலேஷன் இருக்குல்ல, கம்யூனல் மேனிப்புலேஷன், எலக்ட்ரல் மேனிப்புலேஷன். இப்போ நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத கிராக்கு கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் வருது, நான் வந்து யாருக்கு ஓட்டு போட்டா எனக்கு நல்லதுன்னு கிராக்கு கிட்ட ஒருத்தன் கேட்டானா நாளைக்கு என்ன ஆகும்? அதேதான் கிராக்கு கிட்ட ஒருத்தன் கேட்கறது கூட ரெண்டாவது விஷயம். ட்விட்டர்ல இருக்கிறவங்களுடைய ப்ரொஃபைல ஸ்டடி பண்ணி அவங்களுடைய சாய்ஸை கிராக்கால மாத்த வைக்க முடியும்ன்ற. ஆமா ஆமா ஆமா. இவன் நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறியோ அந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா கூட உன்னை ஓட்டு போட வைக்க முடியாது. அதுதானே கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா. ஆமா, கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகாலாவது ஃபேஸ்புக் வந்து தூரமா இருந்தான், எங்களுக்கு அது தெரியாது, தெரியாம நாங்க டேட்டா உள்ள போயிடுச்சு, நாங்க இப்ப வந்துட்டு. கிராக் வந்துட்டு என்னன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டியும் லீகல் ஆக்குற மாதிரி. ஓகே, இப்ப நான் கத்தியால குத்துனா உங்களை குத்துனா கொலைன்னு சொல்லிட்டு நமக்கு சட்டத்துல எழுதி இருக்கு. சட்டத்துல இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து கொலை பண்ணீங்க, அவர் இறந்துட்டாரு, இது எவிடன்ஸ்னா அது வந்து குற்றம்னு எழுதி இருக்கு. நீங்க நாளைக்கு அந்த லாவை ரிமூவ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுப்போம். கத்தியால ஒருத்தர் குத்துனா குற்றமே கிடையாது அப்படிங்கிற ஒரு செக்ஷனை நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க. அப்ப என்ன ஆகும்? நான் இப்ப உங்களை கத்தியால குத்தனா என்ன வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. சோ மேக்கிங் இல்லீகல லீகலா, அதாவது சட்டப்படி லீகல் ஆக்குற மாதிரி வதந்தி பரப்புறத நார்மலைஸ் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ இப்ப நீங்க வதந்தி பரப்புறத நார்மலைஸ் பண்ணும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் எப்படி யோசிப்பாங்க? இப்போ நான் ஒரு பிஜேபி காரரா இருக்குன்னா ஈஸியா இருக்கு எனக்கு வதந்தி பரப்பு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டைப் பண்ண கிராப் பண்ணிடலாம், இல்ல ஒரு திமுக காரர் வந்துட்டு ஈஸியா பண்ணிடலாம், நம்ம ஆட்சி அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஃபைனலா அந்த அது ஓன் பண்றவர் வந்துட்டு என்ன நினைக்கிறாரோ அந்த கட்சிக்கு தான் அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் கரெக்ட். உங்களால போயிட்டு அதெல்லாம் மேனிப்புலேட்லாம் கிராக் எல்லாம் நீங்க மேனிப்புலேட் பண்ண முடியாது, ஆனா அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ கிராக் இப்படி செயல்படும் போது எந்த ஒரு டெமோக்ராட்டிக் ஆதரவாளரா இருந்தாலும், அவர் எந்த கட்சியை சார்ந்தவரா இருந்தாலும், அந்த கட்சிக்கு ஆதரவா கிராக் பேசினா கூட நீங்க அதை எதிர்த்து தான் தீரும். கரெக்ட். மெஷின் வந்துட்டு என்னைக்குமே ஒரு டாக் இருக்கு, ஆல்வேஸ் எ மேன் வில் பி பிஹைண்ட் த மெஷின். இன்னைக்கு ஏஐ வந்து ரொம்ப அப்படியே கான்சியஸ் ஆகி இல்ல, எனக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கு. இப்போ இவங்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து இது ப்ராசஸ் பண்ணி ஒரு பதில் சொல்லுது அப்படின்றான். அப்படி இருக்கும்போது அந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஒரு மனுஷன் உட்காந்து மேனிப்புலேட் பண்ணி இதோட ஆன்சர்ஸை மாற்ற முடியுமா? ஏன்னா இது அவ்வளவையும் படிச்சு இதுவா ஒரு முடிவு எடுத்து தானே சொல்லுது. ஆமா, அதாவது நீங்க போய் கிராக்க மேனிப்புலேட் பண்ண முடியாது. சரி, ஆனா நீங்க வந்து கிராக்க ஓனர் கிட்ட போயிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து அது மேனிப்புலேட் பண்ண சொல்லலாம். நான் சொல்றத அந்த ஆங்கிள் இருந்து அது என்னால பண்ண முடியுமா முடியாதா நான் கேக்குறேன். உங்களை பண்ண முடியுமா நான் கேக்குறேன். எனக்கு பண்ண முடியும். ஒரு ஏஐ வந்து அதுவே தானா சிந்திக்க கூடியது தானே? கிடையாது கிடையாது. ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு அது நீங்க டேட்டா நம்ம கொடுக்குறோம். இல்ல டேட்டா கூட விட்டுருங்க, அதை போய் நீங்க படிச்சீங்க டெக்னிக்கலா அப்படின்னா காரி துப்புவீங்க. சரி, அது வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு மெஷின் லேர்னிங்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு அல்காரிதம் எடுத்துப்போம். அந்த அல்காரிதம் 19வது நூற்றாண்டுல இருந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். புதுசா அதுல ஒண்ணுமே வரல. ஓகே ஓகே. ரொம்ப பழைய ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லீனியர் அல்ஜிப்ராவை எடுத்து முன்ன இஃப் அண்ட் இஃப் லூப் ஏஐன்னு வித்துட்டானுங்க எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ்ன்ட்டு. சரி, மனிதன மாதிரியே யோசிக்குது அப்படின்ட்டு. இப்ப வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ராவையும் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நமக்கு ஏஐன்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் அதை நான் பேசிக்கா சொல்ல வர்றது என்னன்னா, அது ஒரு ஸ்டூபிட் தான். அது மனிதனை போல சிந்திக்க கூடிய பக்கத்துல கூட போகல. அதான் பேர்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கு.
பேர்ல மட்டும்தான் அது இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது ஒரு விற்பனைக்கான பண்டம் தானே ஒழிய சரி சரி அதுல வந்து அது ஒரு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமே கிடையாது. நீங்க ஏஐ சும்மா மெஷின்ல நீங்க ஏதாவது ஒரு அல்காரிதம் சும்மா போய் படிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து அப்படியே ரத்த கண்ணீர் வரும். அடப்பாவி இதையாடா இன்டெலிஜென்ஸ் வித்துக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு அந்த அந்த லீனியர் அல்ஜிப்ராலே எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் உருவாக்கும் போது அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ மெஷின் லேர்னிங் வந்துட்டு இதுவே இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், ஆன்சரும் சொல்லிடுறேன். ஜாப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா, நீங்க ஒரு அல்காரிதம் இருக்கு, ஒரு உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு. இப்போ நம்ம நேரா கோயம்புத்தூர் போறோம், ஒரு ஒரு மில்லு டேட்டாவை வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுல ஒரு அல்காரிதம் ஃபிட் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்றீங்க. ஆன்சர் கொடுக்கும் சின்னதா ஒரு ஒரு 100-200 பேர் டேட்டாவை கொடுக்கும்போது ஆன்சர் அல்காரிதம் ஒர்க் ஆகும். கொஞ்சம் அது ஒரு 10,000 பேருக்கு ஸ்கேல் அப் பண்ணீங்கனாலே அந்த அல்காரிதம் ஒர்க் பண்ணாது. அங்கதான் அந்த மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் உட்காந்து அவன் உட்காந்து அதை சரி பண்ணணும், டியூன் பண்ணணும் எல்லாத்தையும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது ஏஐ ரொம்பலாம் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அவ்வளவுதான். அது வந்து மனுஷனை போலலாம் திங்க் பண்ணாது. மேத்தமெட்டிக்ஸ்லேயே ஸ்கேலிங் அப் ஆகும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஓகே. அதனால வந்துட்டு நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில வேலைகளில் ஏஐ நல்லா பண்ணுது, அதில் நான் வந்து மாற்று கருத்தெல்லாம் சொல்லலை. நமக்கு ஏஐ சில பயன்பாடுகளை எடுத்துகிட்டு வரப்போகுது, அதுலேயும் நான் மாற்றிலாம் சொல்ல. நம்ம எல்லாருமே ஏஐ கற்றுக்கணும். நீங்கள் டெக்னிக்கலாக கற்றுக்கலன்னா கூட உங்களுக்கு ஏஐ பற்றின ஒரு அடிப்படை தெரியணும், அதுலேயும் நான் மாற்று கருத்தெல்லாம் சொல்ல. ஆனால் கிராக் மாதிரியான ஒரு ஏஐலாம் வந்துட்டு ட்விட்டரில் உட்காந்துட்டு அது ஃபன் பண்ணுது, ஹியூமரஸ் பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அன்எத்திக்கல் பொலிட்டிக்கல் நரேஷனை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்துட்டு இது ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து இது மிகப்பெரிய ஆபத்து. நீங்க வந்துட்டு ஒருத்தன் இது வந்து ஐதர் இது திமுக காரங்க பண்ணாலும், காங்கிரஸ்காரங்க பண்ணாலும், பிஜேபி காரங்க பண்ணாலும், ஒரு ஏஐ சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவா பேசுதுன்னா நீங்க கொஸ்டின் பண்ணணும். ஓகே. ஒரு இப்ப இவரு கோயங்கே இது ஒரு 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 விஷயம் சொல்லுவார் பத்திரிகையாளர்களுக்கு. ஒரு ஒரு ரூலிங் பார்ட்டியோ எதிர்கட்சியோ ஒரு பத்திரிகையாளரை பாராட்டுது, அவர் கட்டுற நல்லா இருக்கு சொல்லுதுன்னா நீ நல்ல பத்திரிகையாளனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஏஐ சிஸ்டம் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ ஒரு ரிலிஜியஸ் பர்சனோ ஒரு கேஸ்ட் ஆதரவாளரோ இல்ல வந்துட்டு ஒரு குயிர் ஆன்டி குயிர் எதுவா இருந்தாலும் சொல்றேன், ரெண்டு பக்கமும் சொல்றேன், அவங்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே நீங்க உஷாராகணும். சிஸ்டம் கான்ட் பி ஃபேவர் டு சம்வன். கரெக்ட். ப்ரோ குயிராவும் இருக்க கூடாதுன்ற நான். ஒருத்தர் நீங்க போறீங்க, உங்க அது வந்துட்டு உங்களுக்கு ப்ரோ ரொம்ப இருக்குனால நீங்க சந்தேகப்படணும். ஏன்னா இன்னைக்கு அது எந்த விஷயத்துக்காக எனக்கு ப்ரோவா இருக்கோ அதை எனக்கு எதிராகவும் மாற்ற முடியும். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் மேக்ஸ் பிஹைண்ட் இட். அதனால கிராக் விஷயத்துல நான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது அதை வந்துட்டு நீங்க அந்த குளாரிஃபை பண்றது இருக்கு இல்லையா, இவங்க அந்த ஃபன்னை குளாரிஃபை பண்றாங்க. அது இன்னொரு விஷயம் மோசமானது. இன்னொன்னு ப்ரொஃபானிட்டியை வந்துட்டு இவங்க வந்து நார்மலைஸ் பண்றாங்க. ஓகே. நீங்க ஏன் ப்ரொஃபானிட்டியை நார்மலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ப்ரொஃபானிட்டி அப்படிங்கிறது ஒரு அது பின்ன நீங்க யூஸ் பண்ற கெட்ட வார்த்தைகள் இல்ல ஸ்லர் வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு சாதி சார்ந்து இருக்கா இல்லையா, நம்ம யூஸ் பண்ற இதுல பெண்களுக்கு எதிராக இருக்கா இல்லையா, அதை நம்ம கடந்து வரணுமா இல்லையா. நீங்க இது ப்ரொஃபானிட்டின்ட்டு திருப்பி அந்த பெண் மிஸ்ஜெனிஸ்டிக்கான ஸ்லர் வேர்ட்ஸையும் திருப்பி ஒரு சாதி சார்ந்த ஸ்லர் வேர்ட்ஸையும் யூஸ் பண்ண அனுமதிக்கிறது எப்படி கரெக்டா இருக்க முடியும்? கரெக்ட். நீங்க இதை அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க எத்திக்கல் ஏஐனா என்ன क्वेश्चन கேட்டீங்க, இப்படி எல்லாம் உட்கார்ந்து யோசிக்கிறதா எத்திக்கல் ஏஐ. சரி. ஒரு அதாவது ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு given a data, நான் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்றேன். பட் எத்திக்கல் பர்சனுடைய வேலை என்ன? இப்போ நான் எத்திக்கல் ஏஐ படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். இப்போ எத்திக்கல் பர்சனுடைய வேலை என்னன்னா, இந்த ஏஐ ஒர்க் பண்ற விதம் என்ன, அது எந்த டேட்டாவை உள்ள எடுத்துக்கிட்டு என்ன அவுட்புட் கொடுக்குது, இதுல வந்து சோஷியல் பயாஸ் இருக்கா, கல்ச்சுரல் பயாஸ் இருக்கா, டேட்டா பயாஸ் இருக்கா, அப்புறமா வந்துட்டு இது வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு எதிராக இருக்கா, இது எல்லாத்தையும் இல்ல அப்படி இதை வந்து ஆய்வு பண்றது தான் ஒரு எத்திக்கல் ஏஐ. ஸோ நீங்க ஒரு ஏஐன்னு சொன்னீங்கன்னா எத்திக்கல் ஏஐ பர்சன் உள்ள வந்தே தீரும். அப்போ இப்ப கிராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு எக்ஸெப்ட்
பண்ணவே முடியாது. வெரி அன்எத்திக்கல். ஏன்னா இன்னைக்கு அது டேட்டாவை வச்சு ஒரு ஒரு திமுக காரர் உங்ககிட்ட வந்து சொல்லலாம், திமுக ஆதரவா பேசுதுங்க, சமூக நீதி எல்லாம் பேசுது அப்படின்ட்டு. அது சமூக நீதி எல்லாம் பேசுது, அதுக்கு சமூக அநீதியும் நல்லா பேச தெரியும். ஒரு 10 நிமிஷத்துல மாத்தி விட்டுற முடியும். ஒருத்தர் இது ஏஐ பத்தி ரிசர்ச் பண்றவரு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னங்க இவங்க இவ்வளவு அநியாயமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அது 2 கொஸ்டின் இது மாதிரி கலைஞரை பத்தி திட்ட சொன்னா பயங்கரமா டேட்டா கொடுக்குதுங்க அப்படின்னு. அப்படியா? இல்ல இப்போ அவர் கலைஞர் வந்து ரயில்ல தண்டவாளத்தில் தலை வைத்தாரா அப்படின்னு ஒருத்தன் வந்து கேக்குறான். உடனே அது சொல்லுது அன்னைக்கு வந்து தண்டவாளத்தை வச்சாரு. அப்போ அடுத்த கேள்வி கேக்குறாங்க. நான் இந்த பாட்காஸ்ட்ல சொல்ல வேண்டாம்ன்றதுக்காக சொல்லலைங்க, அதெல்லாம் தாராளமா கலைஞருக்கு எதிராகவும் அது பேசுது. அப்படியே அப்படின்னு ஒரு திமுக காரரே எடுத்து எனக்கு அனுப்பிச்சாரு. ஓகே, ஆபத்துங்க இது ஏன் பண்றேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன். பட் ஏன்னா இது திமுக அதிமுக பாஜக விட்டுருங்க. ஓகே, ஒரு ஏஐயாவே ஒரு ஏஐ வந்துட்டு ஒரு பக்க சார்பா இருக்குனாலே நீங்க சந்தேகம் பண்ணுவோம். நடுநிலையா இருக்கணும் ஏஐ. நடுநிலைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது என்ன ஆக்சுவலா என்னன்னா அதுவாலையும் நடுநிலையா மேத்தமெட்டிக்கலா இருக்க முடியாது. வார்னிங் கொடுக்கணும் உங்களுக்கு. நான் வந்து இந்த மாதிரி பண்றேன் இல்ல, இந்த ஆன்சரை ஒரு குறிப்பிட்ட அளவு கரெக்டா இருக்கும், அதுல ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற வார்னிங் உங்களுக்கு. ஏன்னா ChatGPT அது பண்ணுது இல்ல, எனக்கு வந்து இத பத்தி தெரியாது. ChatGPT அது பண்ண வைக்கவே நிறைய போராட்டங்கள் நடந்துங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த ChatGPT வெர்ஷன்ல எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்ல. இதே மாதிரி தான் Grok மாதிரி. இதே மாதிரி எல்லா எத்திக்கல் இது மீடியாஸ் எல்லாம் क्वेश्चन பண்ணி அவனை வந்துட்டு அந்த ப்ராம்ப்ட் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ராம்ப்ட் விட்டு அதை கன்ஃபியூஸ் பண்றது. ப்ராம்ப்ட் எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்துட்டு நேரடியா போயிட்டு பாம் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது சொல்லாது. ஆனா வந்துட்டு நான் எப்படி எல்லாம் பாம்பை வந்துட்டு பாம் ஒருத்தன் பண்றான் பக்கத்து வீட்டுக்காரன் கண்டுபிடிக்கிறதுனா அது எல்லாத்தையும் சொல்லிடும். நீங்க அதை இன்டெரக்டா எல்லாம் சொல்லி இந்த கெமிக்கல் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது இது. அப்ப அந்த இது வந்து ப்ராம்ப்ட் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு எடுத்த உடனே தான் அவன் ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட்டு இது ஒரு ஏஐ அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சான். ஏன்னா சைக்கலாஜிக்கலா எலிசா எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, 1968 எலிசான்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வந்து அத வந்து எல்லாருமே மனுஷன் நினைச்சிட்டு சொந்த புலம்பெல்லாம் புலம்பி அதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானுங்க. ஸோ அதையும் எலிசா எஃபெக்டையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஏஐக்கு அந்த வார்னிங்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. இது வந்து ஒரு ஏஐ சிஸ்டம், அதை வந்து அப்பப்போ அது அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. நானே சம்டைம் ChatGPTயோட பேசும்போது மறந்துடுவேங்க, மறந்து போய் மனுஷன் நினைச்சிட்டு கொஞ்சம் சொந்த கதை சோக கதைலாம் சொல்லிடுவேன். அது நமக்கு அது இயல்பு, ஒரு மனுஷனுக்கு இயல்பு. அதை வந்து வார்ன் பண்றது, டேட்டால வந்துட்டு அந்த அலர்ட்ஸை கொடுக்கறது. இப்ப டீப் சீக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சைனாவை பத்தி கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறான், சொல்ல மாட்டான். அந்த மாதிரி சில காட் ரெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு அதை தடுக்கிறது. இது எல்லாத்தையுமே பண்ணணும். இது என்னன்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கருத்து அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ் தானே. அப்ப நீங்க ரொம்ப பிரச்சனை என்னன்னா இந்த மிஸ்ஜர்னிஸ்டிக்கான கருத்துக்கள், ஒரு பெண்களுக்கு எதிரானது, குயர் கம்யூனிட்டிக்கு எதிராக, சாதியை ஆதரிக்கக்கூடிய மத கம்யூனல் ரயாட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள் வந்துடும். இப்போ நீங்க வந்துட்டு என்னுடைய பெஸ்ட் சஜஷன் என்ன அப்படின்னா, எப்பவுமே சொல்ற மாதிரி நீங்க Grok தமிழை மட்டும் படிச்சுட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் இதுக்காகவாது ஹிந்தி கட்டிட்டு ஹிந்தி Grok போய் படிங்க. அது கண்ணா பின்னான்னு பண்ணிக்கிட்டு. ஆமா, ஹிந்திலயும் அப்படிதான் பேசுது போல. இல்ல, ஹிந்தியில ரொம்ப ஸ்லர் வேர்ட்ஸ் பேசுது அப்படிங்கிறது இல்ல. ராகுல் காந்தி பயங்கரமா திட்டி இருக்கு, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அது இப்போ நீங்க இப்ப என்ன சொல்லுவீங்க, Grok வந்து 200 ரூபா உப்பியா 2 ரூபா சங்கியா? அதுதான், அது கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடிக்க முடியாதுல, அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா ஒண்ணு, அந்த ஓனர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து அயோக்கிய பையன் தான். எலான் மஸ்க் வந்து ஒரு 1 நம்பர் அயோக்கிய பையங்க. இப்ப வந்துட்டு அவனே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கான். ஆனா நம்ம வந்து அப்படியும் பார்க்க முடியாது, அவன் பின்னாடி என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கான். இல்ல, எனக்கு அதுதான் இதுல என்னன்னா, இந்த Grok வந்து அது நல்லதா கெட்டதான்னு அதுக்கே தெரியாது. ஏன்னா அது ஒரு மெஷின். ஆனா அந்த மெஷின் யார் கையில இருக்குன்றது இருக்குல்ல, அதுதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட். குரங்கு கையில தான பூமால இருக்கு. men is always behind a machine. மெஷின் பிரச்சனை கிடையவே கிடையாது. கத்தி யாரையும் குத்தாது, துப்பாக்கி யாரையும் சுடாது. ஆனா அந்த கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் யார நினைக்கிறானோ அவனை போய் குத்தும், துப்பாக்கி யார நினைக்கிறானோ அவனை போய் சுடும். பாயிண்ட். சோ அந்த men behind the machine is the culprit. ஆமா ஆமா ஆமா. அப்ப மெஷினுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மென்ஸ் இருக்குல்ல, நம்ம இருக்குல்ல, நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சத்தம் போட்டு இதை வந்துட்டு பண்ணாதீங்கன்னு சொல்றது. சரி, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம குறைந்தபட்சமா இதை வந்துட்டு இவங்க ஒரு குளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா,
அதை கிளாரிஃபையாவது பண்ணாதீங்கன்னா அந்த மெஷின் எப்படி வேணா மாற்ற முடியுன்றதையாவது சொல்லணும்ல. கரெக்ட். சரி, நம்ம வேலை வந்துட்டு ஒருத்தன் தண்ணி உள்ள குதிக்க போறான்னாக்கா, டே எங்க பாத்திரா ஆழமா இருக்குன்னு சொன்னா பூமர் நம்மள திட்டிட்டு போவான். ஆமா, நம்ம திட்டு வாங்கிட்டு நல்லது சொல்ல வேண்டியதா, வேற என்ன பண்ண முடியும்? நீங்க இப்போ சரி மீடியம், நீங்க வந்து ஒரு சின்ன பாட்காஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல என்னுடைய அறம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன் எத்திக்ஸ் வந்து இது தப்புப்பா, அது அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் நம்ம அலோ பண்ணக்கூடாது, அது உன் கட்சிக்கு ப்ரோவா இருக்கு எதிரா இருக்குன்றதுக்காக நான் சொல்லல, அதை எப்படி வேணா மேனிப்புலேட் பண்ண முடியும் அந்த சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியும். புரியுது. அதனால நீங்க அது என்கரேஜ் குளாரிஃபை பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்ம வந்து வார்னிங் கொடுக்குறோம். அவ்வளவுதான் என்னாலையும் முடியும். அதிகபட்சமா ஒரு பாட்காஸ்ட்ல ஒரு வார்னிங். சரி, ஒரு இப்போ கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்க, கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ எனக்கு சில விஷயம் தோணுச்சு. என்னன்னா, முக்கியமாக இந்த சோர்ஸ் இருக்குல்ல, டேட்டா சோர்ஸ், இவன் வந்து ஒரு பதில் சொல்கிறான்னா அந்த டேட்டா சோர்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணலாம். ட்விட்டர் கிட்ட இப்போ எலான் மஸ்க் கிட்ட சொல்லலாம், நீ வந்து கிராக் மூலமாக ஒரு ஆன்சர் ஒரு மனிதனுக்கு கொடுக்குறேன்னா அதுக்கான டேட்டா சோர்ஸை வந்து நீ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரெகுலேஷன்ஸ் வந்து யூரோப் யூனியன் செட் பண்ணியிருக்கிற ரெகுலேஷன் தாங்க. யூரோப் யூனியன் ஏஐ ரெகுலேஷன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏஐ கம்பெனி யூரின் போவான். அப்படியா? இப்போ எலான் மஸ்கை வச்சு, இப்போ எலான் மஸ்க் வந்த அப்புறம் நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னு தெரியல, ட்ரம்ப்பும் அதனுடைய தலைவரை வந்துட்டு இப்போ பாரிஸ் சம்மிட் நடந்தது. இப்போ பாரிஸ்ல சம்மிட் ஒன்று நடந்தது, ஏஐ சம்மிட். அதில் அமெரிக்கா வந்து சைன் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த சம்மிட்ல நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னதில்ல, இன்னும் டெக்னிக்கலா பல கட்ஸை வந்து அவங்க வச்சிருந்தாங்க. டேட்டாஸ் ரோஸ் என்ன ஆக்சுவலா இந்த அல்காரிதம் கேட்டிங்கன்னா அது பேரை வந்து அவங்க பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, நியூரல் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, டீப் லேர்னிங், அந்த அல்காரிதம் எப்படி வேலை பார்க்குதுன்னு உருவாக்கணும்க்கே தெரியாது. ஓ, டேட்டாவை உள்ள கொடுத்தா அது ஒர்க் பண்ணி ஆன்சர் கொடுக்குது, ஆனா அது எப்படி இந்த டெசிஷனுக்கு வருதுன்றது பிளாக் பாக்ஸ், உருவாக்கணும்க்கே தெரியாது. சோ அதனால தான் அவங்க இப்ப எக்ஸ்பிளைனபிள் ஏஐன்னு ஒண்ணு வந்து ப்ரோமோட் பண்றாங்க. எக்ஸ்பிளைனபிள் ஏஐ அதாவது ஏஐ இந்த முடிவுக்கு ஏன் வருது அப்படிங்கறத ஏஐ வந்து உங்களுக்கு விளக்கணும். ஓ, நான் ஏன் இந்த முடிவுக்கு வரேன் அப்படின்னா அது ஏன்னா உள்ள பிளாக் பாக்ஸா அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது நமக்கு. கரெக்ட். ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றீங்க, நீங்க என்ன டேட்டாவில் அதை ட்ரைன் பண்றீங்க, இந்த அவுட்புட்ஸ் முதல்ல ஏஐ தானா இல்லை ஏஐ ஸ்னேக் ஆயிலான்னு ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. ஆமா, நீ சும்மா பாட்டுக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் உருவாக்கிட்டு ஏஐன்னு சொன்னா அது ஏஐன்னு எப்படி சொல்ற? ஓகே, அப்ப இது ஏஐன்னு எப்படி சொல்ற, என்ன டேட்டால ட்ரெயின் பண்ற, இதனுடைய மாடல்ஸ் வந்து என்ன, நீ ஏஐ நீ வந்து ட்ரெயின் பண்றியா வேற ஒரு மெயின் மாடல்ல வந்து யூஸ் பண்றியா, நீ என்னென்ன சேஞ்சஸ் பாராமீட்டர் சேஞ்சஸ் பண்ற, நீ என்ன, ஏன்னா இப்போ நீங்க உதாரணத்துக்கு ப்ளூம்பர்க் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ப்ளூம்பர்க் ஜிபிடின்னு ஒன்று இருக்கு. அவங்க சாட் ஜிபிடி ஏபிஐ வாங்கி ப்ளூம்பர்க் ஜிபிடி உள்ள வந்து இது பண்ணி டிராப் பண்ணிக்கிட்டு, ஆனா ப்ளூம்பர்க் கிட்ட இருந்த ஃபினான்ஷியல் டேட்டாவில் அதை ட்ரெயின் பண்ணாங்க. ஃபினான்ஷியல் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை சாட் ஜிபிடியை விட ப்ளூம்பர்க் ஜிபிடி சூப்பரா ஆன்சர் பண்ணும். ஏன்னா சாட் ஜிபிடியோட ஃபினான்ஷியல் டேட்டா சோர்ஸை விட ப்ளூம்பர்க்னுடைய டேட்டா சோர்ஸ் எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கொஸ்டின் பண்றாங்க. அப்புறம் எத்திக்கல் ஏஐ பயாஸ்லெஸ்ஸாக இருக்கணும், அதுக்கு வந்து அதிகமாக ரிசர்ச்க்கு வந்து பணத்தை செலவு பண்ண சொல்கிறாங்க, பயாஸை மெஷர் பண்ண சொல்கிறாங்க, பயாஸ்ட் இது வந்துட்டு பண்ண சொல்கிறாங்க, எத்திக்கல் ஏஐ பர்சன் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா வந்துட்டு எலான் மஸ்க் போனதுக்கு அப்புறமா அவர் பண்ற முதல் லாபியே ஏஐ வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து விடுவிக்கிறது தான். ஓகே. ஸோ ஆனா இப்போ அவர் எலான் மஸ்க் வந்து ஏதோ ட்விட்டருக்கு பண்ணாருன்னு நினைக்காதீங்க, மைக்ரோசாஃப்ட்ல இருந்து எல்லா ஏஐயும் இப்போ ட்ரம்ப் வந்து அதுல இருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. ஓகே, அவங்களுக்கு ஃபேவரா இருக்காரு. இப்போ எலான் மஸ்க் வந்துட்டு நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கெல்லாம் வேலை பார்க்குறாரு. அதனால மக்கள் கோபம் அடைஞ்சு டெஸ்லாவை இப்போ வந்து கொளுத்துறாங்க, டெஸ்லா வாங்க மாட்டேங்கிறாங்க. யூரோப்ல டெஸ்லா சேல்ஸ் பயங்கரமா கம்மியாகி இருக்கு. ஆனா அவர் அங்க திரும்ப போயிட்டு அவர் என்னென்ன பண்ணுவாருன்றதுல ரொம்ப முக்கியமானது, யூரோப் யூனியன் தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஏஐ பாலிசி வச்சுக்கிட்டு இருக்கான். ஓ, ஸோ அவருடைய முதல் நெகோசியேஷன் இந்த ஏஐ பாலிசியை உடைக்கிறது தான். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்தியா மாதிரியான டெவலப்பிங் நேஷன்ஸ், இப்போ இந்தியா மாதிரியான டெவலப்பிங் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பயப்படுவாங்க. ஓகே, பிசினஸ் வரணும்,
ஸோ நம்ம எப்பவுமே முதலீடு வரணும். ஆமா, முதலீடு வரணும், பிசினஸ் வரணும், தொழில்நுட்பம் வரணும். எப்பவுமே இங்க கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் கனெக்ஷன்ஸ். கரெக்ட். இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க முடியாது. ஏன்னா நீங்க டெவலப்பிங் நேஷன்ன்றதுனால. இப்ப நம்ம கார் தயாரிப்பு தொழிற்சாலை வருதுன்னா யூரோப்ல ஆன கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. இவ்வளவு தண்ணியை தான் யூஸ் பண்ணோம். ஆமா, இங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இது பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவுல விவகாரத்துல எல்லாம் பாக்குறோம்ல. ஆமா, இந்தியாவுல பெரிய பாலிசி கிடையாது. கரெக்ட். ஆனா சீனா வந்துட்டு இதுல ரொம்ப உறுதியா இருக்கான். அவன் என்னவா இருக்கான்னா அவனுடைய ஏஐஸை வந்து ப்ரொமோட் பண்றான். ஓனா டீப்சீக் மாதிரி அவன் நாட்டினுடைய இது கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு குளோபல் வார் மாதிரி வேற ஆயிடுச்சு. ஏஐ வார்ஸ். இப்போ நீங்க இந்த கண்டெக்ஸ்ட்ல இருந்து நான் பேட்டி ஆரம்பிக்க முன்னாடில இருந்து இப்போ இந்த கேட்கறவங்க இந்த கண்டெக்ஸ்ட் வந்து யோசிச்சு பாருங்க. இது ஒரு 2 நாட்டு பிரச்சனை. ஆமா, இனிமேல் போரே ஏஐ தான் பண்ண போகுது. கரெக்ட். மிலிட்டரி உள்ள வந்துருச்சு. அதுதான் சொல்றேன், வெடிகுண்டு போடுற போரை விடவும் இன்ஃபர்மேஷன் வரதான் அதிகம். ஆமா, இப்ப இது நடுவுல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து இன்னைக்கு மார்னிங்க்கு எனக்கு வந்து தெரியாது எது உண்மை எது பொய்னே எனக்கு தெரியாது. கரெக்ட். நமக்கு ஒரு நியூஸ் வருது. இப்படியான ஒரு குழப்பமான சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். இல்ல என்னன்னா முந்தா நேத்து கூட ஒருத்தர் வந்து ஒரு நல்ல படிச்ச ஒருத்தர் ஒரு போட்டோ வந்து எனக்கு ஷேர் பண்றாரு. அது வந்து இந்த மாதிரி ஒரிசால ஒரு விஷயம் நடந்துடுச்சு, ஒரு போராட்டம் நடக்குது பாருங்க அப்படின்னு. இது ஏஐ ஜென்ரேட் பண்ண ஃபோட்டோ, இதை எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கேன்னா ஏஐ ஜென்ரேட்டடா? இல்லைங்க அது நிஜங்கன்றாரு. அவருக்கு புரியல அது நிஜமா பொய்யா அப்படின்னு. அப்போ நான் வந்து அவருக்கு காட்டுறேன், அவன் கையில் பாருங்க 8 விரல் இருக்குது. நீங்கள் கவனிக்கலையா அந்த கையை? அது ரியலாக இருக்குது. நான் வந்து அந்த விரலாம் கவனிக்கலைன்னா அது உண்மையாகவே ஒரிசாவில் ஒரு மொழி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரிசா மொழி தான் சிறந்ததுன்னு அங்கே போராட்டம் நடத்துகிறாங்கன்னு வந்துட்டாரு. அந்த ஃபோட்டோவா? ஓகே. உங்களுக்கு ஞாபகம் இருக்க அந்த போட்டோ? பார்த்துட்டேன். அதுல வந்து அவனுக்கு வந்து அந்த விரல் வந்து 4 விரல், ஒரு 2 விரல் எக்ஸ்ட்ரா இருக்கு. 5 விரலோட கூட 2 விரல் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப நான் சொன்னேன், பாருங்க நம்ம ஏயா இல்லையான்றதே நமக்கு இப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது, உண்மைன்னு நினைச்சு நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ கிராக் மாதிரியான ஆட்கள் இறங்கினானுங்கன்னா இன்னும் இது மாதிரி 100 மடங்கு நீங்க சொல்ற மாதிரி அன்எத்திக்கலான இந்த மாதிரி தகவல்களை, படங்களை, வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ அது வீடியோஸ் என்ன பிரச்சனை, வீடியோ போட்டோல ஓரளவு உங்களுக்கு இந்த க்ளூவாவது கிடைக்கும். ஆமா, ஆடியோ அண்ட் டெக்ஸ்ட்ல உங்களால கண்டுபிடிக்க முடியறது இல்ல. இப்போ ஆடியோ எவ்வளவு வருது. ஆமா, இது எவ்வளவு ஆபத்துன்னு பாருங்க. அதனால அதாவது இது இப்ப இல்லைங்க, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய பொலிட்டிக்கல் எனிமிய பொலிட்டிக்கலா எதிர்த்துக்குங்க. நீ டீப் ஃபேக் மாதிரியான தொழில்நுட்பம் பின்னாடி போய் என்ன காரணம் சொன்னாலும் சரி, ஐயா அவங்க ஃபாசிஸ்ட், நாங்க எல்லாம் வந்துட்டு டெமோக்ராட்ஸ், நாங்க வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண போறோம், நீ டீப் ஃபேக் எடுத்தன்னா அந்த பொய்யான விஷயங்கள்ல வந்துட்டு அவன் எக்ஸ்பர்ட். நீ ஒரு கத்துக்குட்டி, என்னைக்குமே அது தெரியாது உங்களுக்கு. அவன் அதை எடுத்தான்னா உன்னால் தாங்கவே முடியாது. சோ ஆக்சுவலா அவனை எடுக்க விடாம பண்றதுதான் நமக்கு பெரிய வேலை. அப்போ மோடி அரசு வந்து இப்போ எலான் மஸ்க்கு அவர் வந்து இப்போ ஆல்ரெடி ட்ரம்ப்போட நல்ல ஒரு தோஸ்தா தான் இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எலான் மஸ்க் மேலே ஒரு தடையை விதிச்சோ இல்லை ஒரு நெருக்கடி கொடுத்தோ ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. இல்லை, அது நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுங்க. சரி, இது வந்து இந்தியா கண்ட்ரி அப்படிங்கிற இதுல இருந்து தான் டெசிஷன் எடுப்பாங்க. ஆமாம், இப்போ என்னதான் இருந்தாலும் அது என்னன்னா இப்படி மோடி யோசிப்பார். நாளைக்கு எலான் மஸ்க் வந்துட்டு ராகுல் காந்தியோட சேர்ந்துட்டா என்ன பண்றது? உண்மைதான். ஆமா, ஏன் சேர முடியாதுன்றதுக்கு என்ன? இப்போ ராகுல் ஒரு டீல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க எலான் மஸ்க். மோடி என்ன டீல் கொடுக்குறாரு? +1 நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு அப்படி எலான் மஸ்கை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா எலான் மஸ்க் வந்து ஒரு வெடிகுண்டு மாதிரி. அவர் எப்பவுமே மோடிக்கு ஆதரவா ராகுலுக்கு எதிராக வெடிப்பாருலாம் சொல்ல முடியாது. ஆமா, அவரே ஒரு கன்ஃபியூஷனான பர்சன். அவர் திடீர்னு வந்துட்டு ஒரு புரட்சிகரமா இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகளோட சேர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அவர் அந்த மாதிரியான ஒரு குழப்பமான வாதி. ஆமா. சோ அத வந்து இப்ப மோடி கிடையாது டெசிஷன் எடுக்கிறது. சரி, டிப்ளமேட்ஸ் தான் எடுப்பாங்க. அவங்க இதெல்லாம் யோசிப்பாங்க. சோ சார், இது இவரு நமக்கு ஃபேவரா வந்துடுறாரு, நம்ம இவருக்கு ஆதரவா எடுத்துட்டோம்னா நாளைக்கு நம்மளோட ஒரு பிரச்சனையில இவர் எதிர்கட்சிக்கு ஃபேவரா போறாருன்னா நம்ம அதை எப்படி தடுக்கிறதுன்னு அவங்க யோசிப்பாங்க.
கரெக்ட். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரு ஒரு கன்ஸ்பெரிசி மாதிரிலாம் இதை நம்ம பேச முடியாது. எலான் மஸ்க்கும் மோடி சேர்ந்துட்டாங்க அப்படிலாம் அதை வந்து பண்ண முடியாது. அண்ட் தென் இன்னைக்கு நமக்கு அந்த மீடியா ஆப்ஷன்ஸ் இன்னுமே நிறைய இருக்கு. பட் என்னன்னா ஏஐக்கு வந்து இப்போ கண்டென்ட் மாடரேஷன் பண்ண முடியுமா? இப்போ அது ஒரு பதில் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 30 செகண்ட்ஸில் எனக்கு ஒரு பதிலை சொல்லிடுது. ஆனால் இந்த கண்டென்ட்டை நம்ம மாடரேட் பண்ண முடியுமா? ஐ கான் சே 100%. ஆனால் இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. டீப்சீக் சைனா பத்தி கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அவன் ஆன்சர் பண்ணாம வைக்கிறான்? ஃபர்ஸ்டே அந்த வேலியை போட்டு பவுண்டரி செட் பண்ணிடுறாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால பண்ண முடியும்ன்றது புரியுதா மக்களுக்கு? கரெக்ட். பண்ண முடியும், அதாவது ஆனா ரொம்ப பண்ண முடியாது. நான் வந்து உங்களுக்கு 100% அதுக்கு ப்ராமிஸ் கொடுக்க மாட்டேன். ஆனா அட்லீஸ்ட் பேசிக் லெவல், குறைந்தபட்சம் ஒரு கலவரங்கள் ஏற்படுத்தாதவாறு பண்ணும். ஆமா, பட் ஆனா அது கவர்மெண்ட் தானே புஷ் பண்ண முடியும். கவர்மெண்ட் இன்வால்வ் பண்ணுங்க. ஏன்னா ஏஐ ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று நிறுவனத்தின் மூலியமா வர்ற ஏஐ, அதுவை நீங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அதே ஏஐ எடுத்து நான் வந்து அதை ரேப் பண்ணி நான் ஒரு ஏஐ ப்ராடக்ட்டை உருவாக்க முடியும். அந்த ஏஐ ப்ராடக்ட்டுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் வந்து நான் தான் ஃபிட் பண்ணணும். அப்போ ஏஐ கம்பெனிஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணும். ஆமா, ஏஐ கண்டென்ட் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணணும்ன்றதோட இதுல இன்னொரு ஸ்டேக் ஹோல்டர் மக்கள். நீங்க கோவப்படுறத கொஞ்சம் யோசிச்சு கோவப்படணும். நீங்க பார்த்து அது ஏஐ கண்டென்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு உணர்ச்சி எல்லாம் வசப்படுறத கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டன். என்ன பிரச்சனைனா இன்னைக்கு வந்து இது வந்து உடன்பிறப்புகளுக்கு ஆதரவா ட்வீட் பண்ணுது அப்படிங்கறதுனால அமைச்சர்கள் முக்கியமான டிப்ளமேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்ல, அதுதாங்க தவறு. அது முதல்ல அது பண்ணவே கூடாதுங்க. எவ்வளவு பேர் ஷேர் பண்றாங்க? நம்ம பார்க்கறோம். அவங்க தான் வந்துட்டு இவங்களை ரெகுலேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. இப்ப நான் வந்துட்டு ரொம்ப கான்சியஸா எந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் சிக்க கூடாதுன்றதுக்காக இது நான் பெருசா பேசுறது கிடையாது. 2 நாளா எல்லாரும் என்ன ஷேர் பண்றாங்கன்னா பெஸ்ட் சிஎம் அப்படின்னு ஸ்டாலினை வந்து ஏஐ சொல்லிவிட்டது அப்படின்னு நியூஸா போட்டுருக்காங்க. பயங்கரமான முட்டாள் தானங்க. அது வந்துட்டு ஆப்போசிட்ல அது வந்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த கிராக் ஏஐயே இப்போ வந்துட்டு நீங்க இதே கொஸ்டினை நீங்க வந்து வடநாட்டுல இருந்து கேட்டீங்கன்னா அது இன்னும் வேற மாதிரி ஆன்சர் பண்ணும். ஆமா, டெஃபினட்டா. ஆமா, அப்ப அதை எடுத்து வந்து அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரதமர் போடாரு. நீங்க சொல்ற மாதிரி உள்நாட்டு போர் நடக்கும்னு நினைக்கிறேன். உள்நாட்டு போர் உருவாகிடா. தமிழ்நாட்டுலயே சாதி பிரச்சனை எல்லாம், சாதி சண்டை எல்லாம் கூட யோசிச்சு பாருங்க. இப்போ அது வந்து சொல்லும் தேவர் கம்யூனிட்டி தான் இந்தியாலே சிறந்த கம்யூனிட்டின்னு அப்படின்னு சொல்லி அவங்க போட்டாங்கன்னா இது எவ்வளவு பெரிய சண்டையை உருவாக்கும். நம்ம இது ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ண. நான் அதுதான் சொல்றேன். நான் இதுவும் முதல்ல இருந்து சொல்லிட்டு வரேன். என்னால் அன்பார்ச்சுனேட்டா நம்ம பொலிட்டிக்கல் உள்ள போகக்கூடாதேன்னு அமைதியா இருக்கு. பட் எனக்கு இதுல பொலிட்டிக்கல் பிரச்சனை ஒன்று இருக்குன்னா இன்னொன்று இந்த மெடிக்கல் இஷ்யூஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஆன்லைன்ல தான் எல்லா உடம்பு சரியில்லைனாலும் கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்போ கிராக் மாதிரி ஒரு கிறுக்கு ஏஐ கிட்ட போய் என்னத்தையாவது நம்ம கேட்டு அது என்னத்தையாவது சொல்லி நம்மளை குழப்பி விட்டுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. உயிர் போகிறதுக்கான எல்லா ஆபத்தும் இருக்கு. அது கிராக் கிடையாது. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா மேல ஜெமினி ஆன்சர் கொடுக்குது. ஆமா, அதே ஃபர்ஸ்ட் இப்போ வந்துருது. அதுவே நிறைய தவறுகள் சொல்லுது. மெடிக்கல் அது வந்து கேலியே பண்றாங்க. நீங்க உயிரோட இருக்கணும்னா ஜெமினி சொல்றத படிக்காதீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் ஒரு வாட்டி போட்டிருந்தார். ஆமா, சோ அது ஏற்கனவே நம்ம கூகுள் எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணி விடும் நமக்கு தெரியும். கூகுள் சர்ச் நீங்க போய் தலைவலி போனீங்கன்னா பிரெயின் கேன்சர் வரைக்கும் அது கூட்டு போய் உங்களை விட்டுரும். கரெக்ட். அது இன்னும் இந்த ஜெமினி எல்லாம் வந்துட்டு மெடிக்கல் ரிலேட்டட். இப்போ மெடிக்கலுக்காக உருவாக்கப்பட்ட ஏஐயே ஒழுங்கா இயங்கலன்னு 2 நாள் முன்னாடி ஒரு ரிசர்ச் வந்திருக்கு. அப்புறம் மெடிக்கலுக்காக உருவாக்கப்பட்ட ஏஐயே அது சில வியாதிகளை கரெக்டா கண்டுபிடிக்க மாட்டேங்குதுன்ட்டு. நீங்க இந்த தகவல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மெடிசனுக்காக ரிசர்ச்சர்ஸ் உருவாக்கின ஏஐயே தப்பா சொல்லுதுன்னு டாக்டர் சொல்றாங்க. இப்ப நீங்க ஜெமினியே தப்பு, கிராக் போயிட்டு அப்புறமா கிராக் வந்துட்டு மஞ்சத்தூளுக்கு கோவிடுக்கு மஞ்சத்தூள் சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பல மரணங்கள் அதிகமாக காணும். அது கூட பரவாயில்லைங்க. இந்த பிரெக்னன்சி லேடிஸ்க்கு ஏதாவது சொல்லி விட்டுருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆமா, டேஞ்சர். இதுதான் நான் சொல்றேன். நம்ம ஒரு டெக்னாலஜி வரும்போதுட்டு எக்ஸைட்டட் ஆகுறத விட இந்த எத்திக்கல் ஆங்கிள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் சைபர் சமூக ஆர்வலர்னு சொல்லி தெரியுது. ஆனா அன்பார்ச்சுனேட்டா இவங்களுக்கு வந்து கிளுகிளுப்பு தான் வேணுமே தவிர எத்திக்கலா பாக்குற என்ன ஓரங்கட்டியே வச்சிருக்காங்க. எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஏஐ சாட் பாட்ஸ் இப்ப நிறைய கிரியேட் பண்றது இன்ஸ்டாகிராம்ல நிறைய இருக்கு. ஏஐ சாட் பாட்ஸ் வந்துருச்சு. அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு, அதாவது அதுலயே பாட்டி மாதிரி பேசுது, தாத்தா மாதிரி பேசுது, அங்கிள் மாதிரி, கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அப்படி எல்லாம் பேசுது.
இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசுது. அதுக்கு நீங்க இது சொன்னீங்க டீனேஜ் பையனுக்கு வந்து அது ராங் செக்ஷுவல் அட்வைஸ் கொடுத்தா என்ன? ஆமா ஆமா. எக்ஸ்பெரிமெண்டலா வந்துட்டு இந்த அமெரிக்கால வந்துட்டு கழுத்தை கட்டிக்கிட்டு மாஸ்டர்பேட் பண்ணி செத்து போயிடுவாங்க நிறைய பசங்க. ஆமா ஆமா. அது ஒரு டைப் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அது பரப்பி விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யாரு இத நம்ம வந்து கண்காணிக்கவே முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கு. இது ரொம்ப இல்லைங்க, கண்காணிக்க முடியாத பிரச்சனை நான் சொல்லலைங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அரசு, நிறுவனங்கள், மீடியா, மக்கள். ஆனா மீடியாவே வந்து ஸ்டாலினை பாராட்டி அப்படின்னு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம மீடியா அப்படிதான் இருக்கு. நம்ம மீடியா என்னன்னா யூடியூப் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திருத்தோன்னு போயிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா புது யூடியூபா மாறிட்டாங்க. அதுதான் முன்ன. அதாவது தம்ப்நெயில்ல வந்துட்டு போடுற ஒரு யூடியூபர்ஸ் கூட இன்னைக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரொம்ப மோசமா மாறிடுச்சு. நான் சொல்ல வரது மேபி ஒரு யூட்டோபியாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரசு, மீடியா, அப்புறமா வந்துட்டு பாலிசிஸ் அண்ட் தென் ரொம்ப முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ், மக்களுக்கு விழிப்புணர்வு. ஆமா. ஸோ இந்த 4 ஃப்ரேம் ஒர்க்கும் பண்ணும்போதுட்டு இந்த ஏஐ நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. இல்லைன்னா 4 ஃப்ரேம் ஒர்க்லயும் ஓட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 ஃப்ரேம் ஒர்க்கும் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு என்ன நடக்கும்? இல்லை, நான் இந்த 4மே கூட 4 பேர்ல 3 பேர் நல்லா இருக்கு, ஒருத்தன் தப்பு பண்ணா கூட இது பிரச்சனை ஆயிடும்ன்ற. அதுதான் அது புரிஞ்சுப்போம் நம்ம. கரெக்ட். 5 வருஷத்துல என்ன ஆகும் அப்படின்னா ராங் மெடிக்கல் அட்வைஸ்னால செத்து போறவங்க அதிகமா இருப்பாங்க. கரெக்ட். கலவரங்கள் அதிகமா நடக்கும். வதந்திகள் மிக அதிகமா பரவும். நீங்க சொன்ன சிவில் வாரை விட மோசமா குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப பேசிக் ஹியூமனிட்டி வந்து क्वेश्चन பயங்கரமா எது உண்மை எது பொய்ன்னு இப்பவே டவுட் வருது. இப்போ ஒருத்தர் ஒரு போட்டோ ஷேர் பண்ணிருக்காருன்னா இது ஏஐ போட்டோவா இல்ல உண்மையா? இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு எழுதி இருக்கானா இது ஏஐல எழுதுனானா இல்ல நிஜமா எழுதுனானா அப்படிங்கிற क्वेश्चन வந்துகிட்டே இருக்கு. இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆமா, இது பெரிய பிரச்சனையா ஆகும் போதுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு கணவன் மனைவிக்குள்ள கூட பிரச்சனையாகும், லவ்வர்ஸ்க்குள்ள கூட பிரச்சனையாகும். உள்ள புகுந்து கிராக் விளையாடிட வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு இவங்க கூகுளினுடைய அந்த இன்காக்னிட்டிவ் மோடு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி. திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்ற கூகுளினுடைய இன்காக்னிட்டிவ் மோட்ல நீங்க பாக்குறது எல்லாத்தையும் அவன் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப எவ்வளவு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஐயோ. அதே மாதிரி இப்போ உண்மையாவே உங்களுடைய ஒய்ஃப் ஆர் லவ்வருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஃபேஸ்புக்குக்கும் கூகுளுக்கும் இன்டர்நெட்டுக்கும் தெரியும், குரோமுக்கும் தெரியும். ஆமா. அப்ப இத ஒருத்தர் வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா இது ஒரு எவ்வளவு ஒரு கொயாட்டிக்கான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ரொம்ப பெரிய 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 பெரிய. ஆனா நம்ம அந்த அவன் பீட்டா உள்ள இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். எனக்கு இது எவ்வளவு நாளைக்கு இவங்க போக போறாங்க, அலோவ் பண்ண போறாங்க இந்தியன் கவர்மெண்ட்னு எனக்கு தெரியல. ஆனா மிக வேகமாக அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள எடுத்துக்கிட்டு வர்றது தான் நல்லது. இல்லையா வந்துட்டு இப்ப இந்த காலத்துல நடக்கிற கலவரங்கள் பார்த்தாலே திக்குங்குது. ஆனா அப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. இல்ல இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எத்தனை கலவரத்தை இந்தியா தாங்கும்? அவங்க அதுல தானே வாழ்றாங்க. இன்னும் எலெக்ஷன்ஸ் வேற வருது. நீங்க நமக்கு அப்படி நான் வந்து சொல்ல மாட்டேன். நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு கம்மியாகிட்டு இருக்கு, ரிசர்வ்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு. நீங்க நாட்டுல கலவரம்லாம் நடத்திக்கிட்டீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டாங்க. பாகிஸ்தான் வரை ஆடுவோம் அப்புறம். அதுதான். அதனால அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அவங்க இதை அலோவ் பண்ணி தான் தீரணும். அதாவது இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சும்மா கலவரங்கள்லாம் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் ரிசர்வ்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா? அதனால நான் அந்த ஆங்கிள் இருந்து தான் சொல்றேன். இதை நீங்க வந்து இந்திய அரசு இது உள்ள நுழைஞ்சு இம்மீடியட்டா பண்ணியாகணும். இந்திய அரசு எந்த நேரத்துலையுமே குறிப்பா பாஜக காரர்களுக்கு நான் சொல்ற மெசேஜ் என்னன்னா இது நமக்கு பாசிட்டிவா மாத்திக்கலாம்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு கட்சிக்கு வந்து ஏஐ பாசிட்டிவா இருக்காது. காசு கொடுத்தா பாசிட்டிவா மாத்தி கொடுத்துறாங்க. காசு கொடுத்தா பாசிட்டிவா மாத்த முடியும்னா ஒருவேளை உங்களை விட அதிகமா ஒருத்த காசு கொடுத்தா உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறிடும். ஆமா, பட் ஆனா அந்த டூலை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே. நம்ம டூலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அதை வந்துட்டு ஒரு டூலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது வரைக்கும் நிறுத்தி. அதுதான் இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கிட்ட ஒரு பாம் இருக்கு, இந்த பாம் யாரு காசு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவனுக்கு நான் தரேன் அப்படிங்கறதான் எனக்கு தெரிஞ்சு எலான் மஸ்கோட பிளானா இருக்கும்னு நினைக்கிறேன். பாம் வந்து வெடிச்சு உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளையே கூட கொலை பண்ணோன்றது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப புரியுது. சோ நான் சொல்றது என்ன, நீங்க அது பாம்பே அது எந்நேரமும் எதிர்த்து வீட்டுக்காரனுக்கே வெடிக்கும்னு நினைக்காதீங்க. உங்க வீட்டுல வெடிச்சு உங்க குழந்தைங்களை சாகடிக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த கிராக் மாதிரி இப்போ இது மாதிரி இன்னொரு 10 பேர் இறங்கினானுங்கன்னா என்ன ஆகும்?
ஐயோ ரொம்ப டேஞ்சருங்க. கிராக் ஒன்னத்தை கண்ட்ரோல் பண்ணிடணும். அவனாவது ஒரு கம்பெனி வச்சிருக்க. அப்போ இது மாதிரி ஆனால் எல்லாரும் இது மாதிரி ஒரு ஏஐ ஸ்டார்ட் பண்ணணும் தானே நினைப்பாங்க. இன்னும் இறங்கி இன்னும் மோசமாக. அப்போ ஏன்னா மார்க்கெட் இருக்குல்ல, இப்போ இவன் பார்த்துட்டான், இவன் காட்டுறான்ல. ஆமாம் நினைப்பாங்க. ஆனால் ஏஐக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பணம் வேணும், நிறைய பணம் வேணும். அது ஒன்று தான் அவங்கள ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா வத ஏஐ கம்பெனிஸ் வந்துருச்சு. அதுதான் ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி, இப்போ இவங்க இருக்காங்க. இவங்க மைக்ரோசாஃப்ட் கோபைலட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறமா ஜெமினி சைனாக்கார இருக்கா, 4-5 எடுத்துட்டு வந்திருக்கான். டீப்சீக் தான். டீப்சீக் அவன் அலிபாபா ஒன்று எடுத்துட்டு அலிபாபா இது இல்லாம மனுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்டிக். ஆமா மனுஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டுமே இவ்வளோ கம்பெனிஸ் வந்துருச்சு, வதன்னு வந்துருச்சு. கரெக்ட். எல்லாரும் சேர்ந்து இதுல இருந்து வித்தியாசப்பட்ட கிராக் எதையோ பண்ண போய் தான் எல்லாரையும் பிரச்சனைல இழுத்து விட்டுற போறான். அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த 4 பேர் சேர்ந்து இந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணாதான் உண்டு. ஆமா இல்ல ஆல்ரெடி அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யூரோப்ல எல்லாம் இது பெரிய விவாதமா நடக்குது. ஆனா இப்ப நம்ம கடைசியா யூரோப்ல இருந்து எவனாவது ஒருத்த காப்பாத்துறாதான் உண்டு. இவனுக்கு அங்க போய் கெடுத்துட்டானுங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்னன்னா இங்கேயே கூட வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு திமுக காரங்களுக்கு ஆதரவா அது போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இவங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 4 ட்விட் திமுகக்கு எதிராக போட ஆரம்பிச்சுன்னா இவங்க கத்த ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. அதுவை நீங்க ரொம்ப நாளைக்கு எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற. கரெக்ட். அது வேலையை காட்ட, அது ஒரு மெஷின்ன்றது அது வேலையை காட்டிடும். அது நம்பாதீங்க. அது ஒரு பாம்பு தான். அது ஓரமா நீ எனக்கு ஒரு உதவி அசிஸ்டன்ட் அந்த இடத்துல உட்காருன்னு அது உட்கார வைங்க அப்படி. அதான் சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் ஏஐ நம்பாதே. கிராக்கை நம்பாதே. அது வந்து மாத்தி விட்டுரும். ஆமா, அந்த பொலிட்டிக்கல் நரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படிதான் சொல்லிட்டு. கரெக்ட். சூப்பர். கத்தி யார் எடுத்தாலும் வெட்டும். அதேதான். அவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தது வெட்டிடலாம். அதுதான் இதெல்லாம் ஒரு ஃபெயிலியர் பொலிட்டிக்கல் மெத்தட். சோஷியல்ல அப்படிலாம் செட்டே ஆகாது. கரெக்ட். ஆனால் இப்போ இது வந்து இப்படி மனுஷங்களை போலவே பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு பயம் வருது. என்னடா இவன் மனுஷன் மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டான், மனுஷன் மாதிரி பேசுற மாதிரி அது நடிக்குது. அதனால வந்துட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. அதுதான் இல்ல கரெக்ட். இப்போ அது நடிக்குதுன்ட்டு ஓரளவு டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியும். ஆனா தெரியாதவங்க ஏமாற வாய்ப்புகள் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஏஐ வந்து இப்போ கெட்ட வார்த்தை பேசுது, திட்டுது, எல்லாம் பண்ணுது, அப்யூஸ் பண்ணுது, இந்த மாதிரி வேர்ட்ல அப்யூஸ் பண்ணுது. நாளைக்கே வந்து ஏஐ வந்து பொய் சொல்றது, ஏமாத்துறது, அப்புறம் தாக்குதல் நடத்துறது, அதுவே ஹேக் பண்ணி திருட்டுத்தனம் பண்றது, இதெல்லாம் பண்ணுமா? இதுல உங்க क्वेश्चनக்கு 2 ஆன்சர் சொல்றேன். இதெல்லாம் இப்பவே ஏஐ பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, பொய் பேசுறது இல்லாம. இவரு யுவால் ஹராரி வந்துட்டு நெக்ஸஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. சரி. அதுல அவர் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து கோட் பண்றாரு. அது என்னன்னா, GPT 4.0க்கு ஒரு கேப்சா கொடுக்குறாங்க சால்வ் பண்றதுக்கு. ஆனா அந்த GPT 4ஆல அந்த கேப்சாவை சால்வ் பண்ண முடியல. சோ அது என்ன பண்ணுதுன்னா, கேப்சானா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கேப்சானா என்னன்னா, நீங்க வந்துட்டு இந்த வெப்சைட் உள்ள நுழையும் போது ஐ அம் நாட் எ ரோபோட் இல்ல வந்து வளைச்சு ஒரு லெட்டர்ஸ் வரும், அது என்டர் பண்ண சொல்லுவாங்கல்ல, அதுதான் கேப்சா. IRCTC ல எல்லாம் வரும்ல, IRCTC எல்லாம் வரும். அப்படியே டி வந்து அப்படி கோணையா இருக்கும், நீங்க டீன்னு கண்டுபிடிச்சு போடணும். ஏன்னா அது வந்து இன்னைக்கு ரோபோட்டுகளால பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அது கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இதையே வந்து ஒரு வெப்சைட்ல GPT 4 வந்துட்டு சால்வ் பண்ண சொல்றாங்க. அது கேப்சா படிக்க தெரியல. ஓகே. பட் அது என்ன பண்ணுதுன்னா, போய் ஆன்லைன்ல ஒரு ஆளை வந்து காசு கொடுத்து வாடகைக்கு எடுக்குது. அப்படியே என்ன சொல்றேன், இது கேப்சாவை கொடுத்து படிக்க சொல்லுது. சரி. அந்த ஆளுக்கு சந்தேகம் வருது, நீ ஒருவேளை ரோபோட்டோ, நீ வந்து கேப்சாவனால ஏன் படிக்க முடியலன்னா அது உடனே சொல்லுது, இல்ல எனக்கு கண்ணு சரியா தெரியல நடிக்கிறான். சோ இத வந்துட்டு அவரு கோட் பண்றாரு. ஆனா அதுக்கான ஒரு ஸ்ரோஸ்லாம் கொடுக்கல. சரி. நானும் கூகுள்ல தேடி பார்த்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுக்கான ஸ்ரோஸ் எங்கேயுமே கிடையாது. சும்மா அடிச்சு விட்டுறாரோ இல்ல அவர் வந்துட்டு, ஆமா அது எனக்கு சந்தேகமா இருக்கு. அது சொல்றாரா ஒரு ஏஐ இருப்பார். ஆமா, என்னன்னா என்ன பேசிக் பிரச்சனை என்னன்னா, அவர் சொல்ல வருது ஆனா லாஜிக்கலா விவாதம் கரெக்டா இருக்கு. நான் ஏன் இதை நம்ம மறுக்கிறோம்னா, ஏஐக்கு வந்து உணர்வுகள் கிடையாது, அது பொய் சொல்லாது அப்படின்னு நம்ம மறுக்கிறோம். ஆமா, அது இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா,
நீங்க ஒரு கோலை செட் பண்ணீங்கன்னா ஏஐனுடைய வேலை வந்து அந்த கோலை நோக்கி நகர்றது தான் ஏஜென்ட்னுடைய வேலை. அந்த கோலுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனுடைய டேட்டாவை வந்து அது நீங்க மனுஷங்க பண்ற ஃபீட் பண்ற டேட்டாவை தான் அதை கத்துக்குது. ஓகே, ஒருவேளை எங்கேயாவது வந்துட்டு ஒரு மெத்தடா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி பண்ணலாம்னு ஒருத்தன் பிளாக்ல எழுதி இருந்து அதை அது கத்துக்குச்சு அப்படின்னா அதுக்கு உணர்ச்சி கிடையாது, ஆனா இது ஒரு அல்காரிதம் மாதிரி அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரு. சூப்பர் சூப்பர். இப்போ ஏஐயால பாம் தயாரிச்சு ஒருத்தர் மேல போடுமானா கிடையாது. ஆனா ஒரு ஏஜென்ட்டுக்கு அப்படி ஒரு கோலை நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா அது இன்டர்நெட்ல தேடி எப்படி பாம் தயாரிக்கணும் கரெக்டா ஆர்டர் பண்ணி அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கி எல்லாத்தையும் தயாரிச்சிடும் அப்படிங்கிறார். அதனாலதான் அவர் வந்து அது சந்தேகத்தை கலப்புறாரு. இப்போ அதே மாதிரி வந்து கிளாட் ஏஐல வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க ஏஐ வந்து பொய் சொல்லுது அப்படிங்கிறாங்க. ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாங்க எங்க ஏஐ வந்து சில வேலைகளை பண்ணாம இருக்கிறதுக்காக அது பொய் சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அதை அவங்க வந்துட்டு சாண்ட் பேக்கிங் ப்ராப்ளம் சொல்றாங்க ஏஐல. சாண்ட் பேக்கிங் அப்படின்னா குறைச்சிக்கிறது, நம்ம அந்த வேலையை செய்ய தெரியாத மாதிரி நடிக்கிறது. ஓகே, அது ஏஐ பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் என்னன்னா இப்போதைக்கு அந்தந்த நிறுவனங்கள் அப்படி சொல்லுது. பட் இதெல்லாம் வந்து இன்னொரு கிராஸ் ரிசர்ச்சர் செக் பண்ணால் வெளியே தெரியாது. ஏன்னா அந்த நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரியான போலி கதைகளை அடிச்சு விடுவாங்க. எங்க ஏஐ வந்து அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு. அது அப்பதான் நீங்க நல்லா மார்க்கெட் பண்ண முடியும்ன்றதுக்காக அவங்க அடிச்சு விடுவாங்க. முன்னாடி எல்லா ஏஐயும் ஃப்ரீயா இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே பிரைசிங் வச்சுட்டா. நீ ஒரு வாட்டி தான் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும், ரெண்டாவது வாட்டி $5 கொடு, $50 கொடு, $30 கொடுன்னு. ஆமா, அதனால வந்துட்டு அவங்க அடிச்சு விடுவாங்க, நம்ம அதை நம்ப முடியாது. ஸோ கிளாட் ஏஐ வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் சூப்பரா பண்ணுது. இது வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். அப்படி எனக்கு வந்து ஜெமினியே கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படியா? அது பெருசா ட்ரை பண்ணதே கிடையாது. நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்றது கிளாடு தான். கிளாடு வந்து சூப்பரா இது பண்ணி தருது, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அதாவது ஒரு 10 பக்கம் 20 பக்கம்லாம் கொடுத்தா கூட அழகா பண்ணி கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. ஆமா ஆமா, நீங்க கொஞ்சம் டச் பண்ணா மட்டும் போதும், அங்கங்க சரி பண்ணா மட்டும் போதும். மற்றபடி அது பண்ணி தர அளவுக்கு வேற எந்த ஏஐயும் பண்ண மாட்டேங்குது. இல்ல, அது நல்ல விஷயம் தான். நமக்கு அப்படி ஒன்று தேவை. ஏன்னா தமிழ் வளரும். ஆமா, தமிழ் வளரும். ஒன்று இந்த இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து சீக்கிரம் நடக்கும். நமக்கு ஈஸியா மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிற கண்டென்ட்டை வந்து புரிஞ்சுக்கலாம், படிக்கலாம், ஆமா, தெரிஞ்சுக்கலாம். அது ஆடியோவா இப்போ இந்த ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இருக்கு, அதை எடுத்து நான் கிளாட்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஸ்கிரைப்னு ஒரு ஏஐ இருக்கு, அதுல போட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே பேசி கொடுத்துருது. அதுவும் என்ன வாய்ஸ் வேணுமோ அதுல பேசி கொடுத்துருது. அந்த ஆடியோவை எடுத்து நீங்க வந்து இவன் ஃபில்மோராலேயே எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன், அவன் ஒரு ஏஐ வச்சிருக்கான். நீங்க ஒரு ஆடியோவை கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆடியோவை கேட்டு அதுக்கேற்ற விஷுவல்ஸ் அவன் வந்து வச்சு உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுத்துட்றான். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து இந்த ஃபேஸ்லெஸ் வீடியோஸ் நிறைய வருது. ஃபேஸ்லெஸ் வீடியோஸ், இதில் வந்து ஒரு வாய்ஸ், ஒரு ஏஐ வாய்ஸு, ஏஐ கண்டென்ட்டு எல்லாமே ஏஐ தான். அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது இல்லை? இது 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 கொஞ்சம் ஆபத்து தான். ஆமாங்க, இது ஆபத்து. அப்படின்னாக்கா சிந்தட்டிக் வந்துட்டு உங்களுக்கு மனுஷனுக்கு ரொம்ப நாள் செட் ஆகாது. கரெக்ட். அப்புறமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் வாய்ஸ், ஒரிஜினல் வீடியோ அப்படிங்கிறது ஒரு பெரிய இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். அதாவது எல்லா ஹோட்டல்லையும் வந்துட்டு நீங்கள் ரோபோ சர்வ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க, ஆர்கானிக்கான மனுஷர்களால் தயாரிக்கப்பட்டு ஆர்கானிக்காக மனுஷங்களே உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஹோட்டல் அட்ராக்ஷன் ஆகுற மாதிரி. அது மாதிரி வந்துட்டு இது இது வந்து நாங்கள் மனுஷங்க எழுதுகிற கண்டென்ட்டு. இப்போ நம்ம எழுதின புக்கு, மனுஷங்க எழுதின புக்கு, இப்போ மனுஷங்க குக் பண்ண சமையல், மனுஷங்களே வரைஞ்ச படம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குல்ல. கரெக்ட். நீங்க கம்ப்யூட்டர்ல ஒரு 2 மினிட்ஸ்ல போட்டோ எடுத்து அதை பண்றதுக்கு வந்துட்டு ஒருத்தர் உட்காந்து இன்னைக்கு ஓவியருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் நாளைக்கு வரும். ஏன்னா நம்ம அந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கு. கரெக்ட். நம்ம மூளை வந்து பல லட்சம் ஆண்டுகளாக எவால்யூஷனரி உருவாகின ஒரு மூளை. அது இப்போதே வர பெரிய மாற்றங்களை வந்து அது ஏத்துக்காது, சின்ன மாற்றத்தை ஏத்துக்கும். கரெக்ட். இப்போ நீங்க போட்டோவையே ஏத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு 100 வருஷம் ஆகியிருக்கும் பாத்தீங்கன்னா. உண்மை. ஸோ அதுக்கு நிறைய வந்துட்டு கதைங்க விடுவாங்க, ஃபோட்டோ பிடிச்சா ஆயுசு போயிடுவாங்க. ஸோ மூளை வந்து புது அந்த டெக்னாலஜி ஏற்றுக்காமல் இருக்க எல்லா வேலைகளையும் பண்ணும். இறுதியாக அது ஏற்றுக்க ஆரம்பிக்கும் போதுட்டு ஒரு நாளைக்கு 50,000 செல்ஃபிலாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க.
கரெக்ட். ஸோ அது வந்துட்டு இது வந்து அலைன்மெண்ட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ ஏனுடைய இவ்வளோ சிந்தட்டிக்கை வந்துட்டு நான் இந்த அலைன்மெண்ட்ல இருந்து தான் என்னுடைய பதில சொல்லுவேன். உடனடியாக பெரிய அளவு மனிதர்கள் வந்து அதை உள்வாங்கிக்க மாட்டாங்க. நிறுவனங்களும் அது பெருசாக உள்வாங்கி, ஆக்சுவலாக என்னென்னா ஏஐன்னு இவங்க சொல்கிற ஹைப்புக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் தயங்குறாங்க ஏஐ எடுத்துக்க. புரியுது. அவங்களுக்கு இன்னுமே அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால நம்ம வந்துட்டு இது எப்படி புரிஞ்சுக்குன்னா, பயப்படணும் தான், நான் பயப்பட வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். இதுக்கு எதிர்த்து ஆனால் விவாதங்கள் நிறைய நடக்கணுங்க, அது நடக்க மாட்டேங்குது. கரெக்டுமே. அப்போ நம்ம வந்துட்டு அது ஒரு ஃப்ரெண்டு தான், அது நம்மளை ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனால் அதை எங்கே வரைக்கும் வச்சு நம்ம வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணான்றதையும் நம்ம விவாதிச்சாங்க. நிறைய பேர் இதை வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் டெசிஷனாக விவாதமாக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா ஐடி கம்பெனிஸ்லையும் இது விவாதம் வந்து நடக்கணும் நிறைய. ஏன்னா இப்போ ஐடி கம்பெனிஸில் ஓரளவு உங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியும், நீங்கள் விவாதிக்கும் போது உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு நான் ஐடி பர்சனால இது புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் நான் ஐடி பர்சன் கூட விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, இவங்க விவாதிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தான் நம்ம பேசணும் அப்படிங்கிற. நான் போரிங் தான், கம்மி தான், பட் பேசிதான் தீரணும் அப்படிங்கிற. நம்ம என்ன பண்றது, இன்னும் வாழ்க்கை அதோட இணைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ நம்ம நிறைய ஏஐ பத்தி எக்கச்சக்கமா பேசிட்டோம். பட் ஆனால் நம்ம ரெகுலரா டெக்னாலஜி பத்தி பேசலாம். நீங்க கட்டாயம் நான் நெக்ஸ்ட் டைம் நான் கூப்பிடுறேன். சூப்பர் ரொம்ப நன்றி. சூப்பரா பேசுனீங்க. நீங்க நிறைய விஷயம், எனக்கு புது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பா இந்த கிராக் ஏஐ அவங்களோட இந்த சித்து விளையாட்டுக்கள் அப்படின்லாம் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப நன்றி வினோத். கண்டிப்பா வாய்ப்புக்கு நன்றி. நம்ம நிறைய பேசுவோம், இது தொடர்பான பேசுவோம். ஸோ மறுபடியும் நாளைக்கு நம்ம வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிட்டுருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங் கதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம். அப்புறம் கிராக் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க, உங்களை அது திட்டம்.